நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 56. தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர். என் கண்ணீரே உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ என்பதே. ஆமேன். நாம் வாசிக்கும்படிக்கு தெரிந்து கொண்ட வேத பாடம் 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 31 வசனங்கள் முதல் 41 வசனங்கள் வரை. ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்திப்போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்றுபோட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்து கொண்டு வா என்று சொல்லி அந்த பிள்ளையாண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலை போகும்படி ஒரு அம்பை எய்தான். யோனத்தான் எய்த அம்பிருக்கும் இடம் மட்டும் பிள்ளையாண்டான் போனபோது, அம்பு உனக்கு இன்னும் அப்பாலே இருக்கிறதல்லவா என்று யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டெனப்போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமானிடத்தில் கொண்டு வந்தான். அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்திருந்ததே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டானிடத்தில் கொடுத்து, இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போய் என்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்பர் விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரையொருவர் முத்தஞ்செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். வாசிக்கும்படிக்கு தெரிந்து கொண்ட வேதபடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 தொடங்கி 50 வரை. அப்பொழுது அந்த ஊரிலிருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்திருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டு இருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது
இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தஞ்செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் எனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவனை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றான். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான ஆப்புக்குடல் CGM விசுவாசிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீருடைய பெரிய கிருபையினால் இந்நாள் வரையிலும் கர்த்தர் எங்களை அற்புதமாய் காத்து நடத்தி வந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் தயவாய் கொடுத்து எங்களை காத்து நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளிலும் நாங்கள் இருக்கின்ற இடத்தில் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க கிருபை செய்தீர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் தலைப்பு 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் வசனம் 41வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. தாவீது மிகவும் அழுதான். என்னது அழுகையை குறித்து என்று சொல்லி ஒருவேளை நாம் சிந்திக்கலாம். கடந்த வாரத்திலும் பார்க்கின்ற பொழுது எசேக்கியா ராஜா மிகவும் அழுதார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்றைக்கு தாவீது மிகவும் அழுதார். ஒருவேளை இந்த அழுகையை குறித்து நாம் ஏன் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அநேகருடைய வாழ்வில் இந்த நாளிலும் கூட கண்ணீர் வடிக்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. அநேகருடைய வாழ்வில் இப்பொழுதும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிலர் வெளிப்படையாக மற்றவர்கள் தெரியும்படியாக அழுகின்றார்கள், கண்ணீர் வடிக்கின்றார்கள். சிலர் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருக்கின்றார்கள். மொத்தத்தில் அவர்கள் அழுகை ஏதோ ஒரு சூழ்நிலையில் அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்ணீரை குறித்ததான காரியத்தை பார்க்கும் பொழுது எதனால் மக்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த கண்ணீரினுடைய அடையாளம் வருத்தத்தின் அடையாளமாய் இருக்கிறது. இழப்பின் வழியாக அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். தங்களுடைய இழந்ததை, தங்களுடைய அவமானத்தை எண்ணி கண்ணீர் வடிக்கின்றார்கள். தங்களுடைய துன்பத்தை வெளிப்படுத்த, தங்களுடைய துயரத்தினுடைய யாரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிர்கதியில் இருக்கிறோமே என்று சொல்லி அதனுடைய வெளிப்பாடு கண்ணீராய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, நாம் நெருக்கப்படும் பொழுது நாம் கண்ணீர் வடிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். பயம் எப்பொழுது ஒரு மனிதனை சூழ்ந்து கொள்ளுகிறதோ அப்பொழுது அந்த பயத்தின் மிகுதியால் இனி அடுத்து என்ன செய்வோம் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியாமல் அநேகர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். அப்பொழுது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கண்ணீர் வடிக்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில்
இந்த கண்ணீரை குறித்து பார்க்கின்ற பொழுது அன்பின் வெளிப்பாடாகவும் கண்ணீர் வடிக்கின்றதை பார்க்கின்றோம். அடுத்ததாக, தங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் பொழுது, தாங்கள் எதிர்பார்த்திராத ஒரு அற்புதம் தங்களுடைய வாழ்வில் நடக்கும் பொழுது கண்ணீர் வடிக்கின்றார்கள். மகிழ்ச்சியின் ஆனந்த கண்ணீர் என்று சொல்லி பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். கர்த்தர் அந்த கண்ணீரினுடைய விளைவுகள் என்ன நடக்கிறது என்பதை குறித்தும் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். நிறைய பேர் வேதாகமத்தில் கண்ணீர் வடித்திருந்தாலும் நாம் அனைவரை குறித்தும் நாம் பார்க்க வேண்டியதல்ல. ஒரு சிலரை குறித்ததான காரியங்களை, குறிப்பாய் தாவீதினுடைய வாழ்வை குறித்து இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கின்றோம். தாவீது மிகவும் அழுதார். ஏன் தாவீது கண்ணீர் வடிக்க வேண்டும்? தாவீதினுடைய கண்ணீருக்கு பின்னணியை அந்த வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, யோனத்தானும் தாவீதும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்கின்றார்கள். இந்த நட்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னா, தாவீதுக்கு ஏற்பட்ட ஒரு மரணத்தின் சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றப்படுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதனுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது, சவுல் ராஜா தாவீதை கொல்லுவதற்கு அவர் தீர்மானித்திருக்கின்றார். ஆனால் இந்த செய்தி அவருடைய மகனாகிய யோனத்தானுக்கு தெரியாமல் இருந்தது. அப்பொழுது தாவீதும் யோனத்தானும் சந்திக்கின்றார்கள். அவர்கள் பேசும் பொழுது சொல்லுகிறார், நிச்சயமாய் என் தகப்பன் அப்படி செய்ய மாட்டார், அப்படி செய்வதாக இருந்தால் நிச்சயம் எனக்கு சொல்லிதான் செய்வார் என்று சொல்லி யோனத்தான் சொல்லுகின்றார். அப்பொழுது அதற்காக என்று அவர்கள் சோதிப்பதற்காக ஒரு காரியத்தை செய்கின்றார்கள். அவர்கள் அந்த நாளில் அமாவாசை அன்று ராஜ விருந்து அந்த அரண்மனையில் நடைபெறும். அப்பொழுது ராஜாவும் அவரோடு இருக்கிறவர்களும் பந்தி இருப்பார்கள். அப்பொழுது தாவீதுக்கு என்று ஒரு இடம் இருக்கும். தாவீதும் அந்த இடத்தில் இருப்பார். ஆனா இந்த நாள்ல பார்க்கும் பொழுது தாவீது அந்த இடத்தில் அமரவில்லை. முதலாவது நாள் பார்க்கின்றார், யாரும் ஒன்றும் கேட்கவில்லை. இரண்டாவது நாளும் பார்க்கின்றார்கள். அப்பொழுது அந்த முக்கியமான நாளில் வராத பொழுது அவர் சொல்லுகின்றார், தாவீது ஒருவேளை தீட்டுப்பட்டு இருப்பார், ஆகவே இந்த விருந்து நிகழ்ச்சியில் பங்கு பெறாமல் இருந்திருப்பார் என்று சொல்லி அவர்கள் நினைத்து விட்டார்கள். ஆனால் இப்படி இருக்கும் பொழுது யோனத்தான் இடத்தில் கேட்கும் பொழுது யோனத்தான் சொல்லுகின்றார், அவருடைய ஊரில் பெத்லகேமில் தகப்பனார் ஒரு பலி விருந்து செய்கின்றார், அதற்கென்று அவர் என்னிடம் சொல்லி சென்றிருக்கிறார், தன்னுடைய சகோதரர்கள் உறவினர்களை சந்திப்பதற்காக என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது, சவுல் மிகுந்த கோபம் நிறைந்தவராக, உக்கிரம் நிறைந்தவராக தன்னுடைய மகனை பார்த்து திட்டுகின்றார். நீ அவனோடு இருக்கக்கூடிய நட்பு தவறான ஒரு காரியம் என்று சொல்லி தன்னுடைய மகனையே கொலை செய்வதற்கு அவர் முயற்சிக்கின்றார். யோனத்தான் கோபத்தோடு கூட அந்த விருந்திலிருந்து சென்று விடுகின்றார். இந்த நிகழ்ச்சியில் நாம் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஒரு விருந்துக்கு தீட்டுப்படாமல் அந்த விருந்தில் பங்கு பெறுகிறார்கள் என்று சொல்லி சவுலை குறித்து பார்த்தாலும், இந்த சவுலுடைய உள்ளத்தில் ஒரு கோபம், கொலை வெறி அவருக்குள்ளாய் காணப்பட்டிருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்றோம், பிரசங்கிக்கின்றோம், ஆலயத்தில் நாம் பங்கேற்கின்றோம். நம்மளுடைய வாழ்வில் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஒருவேளை வெளிப்படையான கிறிஸ்தவ ஆசரிப்புகள் எல்லாம் செய்கின்றோம், ஆனால் நமக்குள்ளாக கோப வெறி இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குமானால் நாம் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து நாம் அந்த கோப தாபத்தை விட்டுவிட கடவுள் கிருபை தருவாராக. இவர் அந்த பலி விருந்தில் இருந்த பொழுதும் கூட, அந்த விருந்தில் இருந்த பொழுதும் கூட ஒரு கோபம் இருந்தது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது யோனத்தானுக்கு புரிந்து விட்டது, தன்னுடைய தகப்பனார் சவுல் தாவீதின் மீது கொலை வெறியோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொண்டு என்ன செய்கிறார் என்று சொன்னார், ஒரு காரியம், அம்பை அந்த புறத்தில் எய்கிறேன் என்று சொன்னால் நீ ஓடிவிடு, இந்த புறம் என்று சொன்னால் வா என்று சொல்லி ஒரு காரியத்தை அவர்களுக்குள்ளாக பேசிக் கொள்கின்றார்கள். அடுத்ததாக வரும் பொழுதுதான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தாவீது தரை மட்டும் குனிந்து, முகம் குனிந்து யோனத்தான் தன்னுடைய நண்பனை அவர் வணங்குகின்றார். இருவரும் கட்டிப்பிடித்துக் கொள்கின்றார்கள், இருவரும் கண்ணீர் வடிக்கின்றார்கள். அதனுடைய பின்னணியில் தான் பார்க்கும் பொழுது தாவீது மிகவும் அழுதார் என்று சொல்லி பார்க்கின்றோம். காரணம், இதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்,
ராஜ அபிஷேகம் பெற்ற இந்த தாவீதினுடைய வாழ்வில் ஒருவேளை எல்லாரும் தன்னோடு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள் நன்றாக இருந்திருப்பார்கள், தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் நன்றாக இருந்திருக்கிறார்கள், தன்னுடைய பெற்றோர் சந்தோஷமாக இருக்கின்றார்கள், எல்லாரும் நன்றாக இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு அவல நிலை, உயிருக்கு பயந்து உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நான் ஓடித் திரிகின்ற ஒரு சூழ்நிலை ஏன் என்று சொல்லி மிகுந்த கேள்விகளோடு கூட அவர் மிகவும் அழுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்னும் குறிப்பாய் சொல்லும் பொழுது சவுலுக்கு தாவீது எந்த ஒரு கெடுதலையும் செய்யவில்லை, நன்மைதான் செய்திருக்கின்றார், அந்த தேசத்திற்கும் நன்மைதான் செய்திருக்கின்றார். ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும் தாவீதுக்கு கெடுதலே வந்தது, நன்மைக்கு பதிலாக தீமை அவரை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த தாவீதினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது யோனத்தான் தன் தகப்பனார் இடத்தில் பேசுகின்றார். அவர் உமக்கு நன்மையை தானே செய்திருக்கின்றார் என்று சொல்லி கோலியாத்தை வீழ்த்தி எவ்வளவு பெரிய வெற்றியை நமக்கு கொடுத்திருக்கின்றார் தேசத்திற்கு என்று சொல்லி தாவீதை குறித்தெல்லாம் சொல்லப்படுகின்ற காரியத்தை பார்க்கிறோம். இதையெல்லாம் கேட்கும் பொழுது சவுல் சிறிது நேரம் விட்டு விடுவார். ஆனாலும் பார்க்கும் பொழுது மீண்டும் அதே காரியத்தை அவர் தொடருகின்ற காரியத்தை பார்க்கின்றோம். தாவீதினுடைய வாழ்வில் பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு பகுதியில் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது சிக்லாகுக்கு அவர் வருகின்றார். தன்னோடு கூட இருக்கக்கூடிய 600 பேரோடு கூட அவர் வருகின்றார். பார்க்கும் பொழுது அந்த இடமே முழுவதும் தீக்கிரையாக்கப்பட்டு அவருடைய மனைவிகள், குழந்தைகள் இவரையும் சிறைபிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு அமலேக்கிய செய்த பொழுது அவர்கள் மிகவும் அழுகின்ற, வேதனைப்படுகின்ற, தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் அவரோடு கூட இருந்தவர்கள் அழுதார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது பார்க்கும் பொழுது தாவீதின் மீது கல்லெறிவதற்கு அந்த கூட இருந்தவர்கள் கோபத்தை நிமித்தமாக, இழப்பின் நிமித்தமாக நெருக்கப்படுகின்ற காரியத்தை பார்க்கிறோம். அப்பொழுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் செய்த ஒரே ஒரு காரியம், அவர் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார் என்று சொல்லி அந்த 6வது வசனம் சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த கண்ணீரின் பாதை, ஒருவேளை இந்த லாக்டவுன் பீரியட் நமக்கு அநேக பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். இந்த கண்ணீரின் வழியாக கர்த்தர் எனக்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படி கண்ணீர் வடிக்கின்ற, நெருக்கப்படுகின்ற நம் உதவியற்ற சூழ்நிலையில் கர்த்தரே நம்மை பலப்படுத்துகிறவராக, கர்த்தருக்குள் நாம் திடப்படும் பொழுது சூழ்நிலைகள் நம்மை ஒன்று மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் காத்து நடத்த வல்லவராய் இருக்கின்றார். ஏன் தாவீதின் மீது சவுலுக்கு இவ்வளவு ஒரு கோபம், கொலை செய்கின்ற அளவிற்கு என்று சொல்லி பார்க்கும் பொழுது கோலியாத்தை வீழ்த்தி கோலியாத்தினுடைய பட்டயத்தாலேயே அவனுடைய தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அவரை பற்றிய காரியங்களில் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் பாடுகின்ற காரியம், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி அவர்கள் துதித்து பாடுகின்ற பொழுது அது சவுலுக்கு மிகவும் வேதனையாய் இருந்தது. அந்த வார்த்தைகளை அவரால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அப்பொழுதிருந்து அவர் மீது ஒரு கொலைவெறி தாக்குதல் இருந்ததை பார்க்கிறோம். சவுலுக்கு எப்பொழுதெல்லாம் பொல்லாத ஆவி அவரை தாக்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் தாவீது அந்த இடத்தில் அந்த இசைக்கருவியை மீட்டு வாசிக்கின்ற பொழுது அந்த பொல்லாத ஆவியினுடைய ஆதிக்கத்திலிருந்து அவர் விடுதலை பெறுவதை பார்க்கிறோம். ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது 2 முறை சுவரோடு சேர்த்து அவரை குத்திவிடத்தக்கதாக தன்னுடைய ஈட்டியை எய்யும் பொழுது அவர் அதற்கு தப்பித்துக் கொள்ளுகின்ற காரியமும் நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்வில் வந்திருக்காது. நம்மை யாரும் கொன்று விடுகின்ற அளவிற்கு சூழ்நிலைகள் ஒன்றும் மோசமானது இல்லை. ஆனாலும் நமக்கு அவர்கள் மீது ஒரு கோபதாபம், ஒரு பழி வாங்கும் சூழ்நிலை, சமயத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். தாவீதுக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வந்தது. தாவீது ஒளிந்து வனாந்தரத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்த பொழுது ஒரு பெரும் படையோடு, திறமையான 3000 படை வீரர்களோடு கூட தாவீதை எதிர்கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்பொழுதெல்லாம் தாவீது செய்த காரியம், அவர் குகையில் இருக்கின்ற பொழுது அவருடைய சால்வையின் தொங்கலை அவர் அறுத்து விடுகின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு நன்கு பரிச்சயமான தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனால் அப்பொழுது அவர் சொல்லுகின்ற காரியம், சவுல் இடத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், என் மகனே என்று சொல்லி
சவுல் இரண்டாவது முறையும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்பொழுதும் ஒரே குத்தாக அவரை குத்திவிடும் என்று சொல்லி தாவீதுக்கு ஆலோசனை சொன்ன பொழுது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் நான் கை போட மாட்டேன் என்று சொல்லி தாவீது தனக்கு கிடைத்த வாய்ப்பை அவர் விட்டு விடுகின்றார். இன்றைக்கு நமக்கும் சில சந்தர்ப்பங்கள் கடவுள் கொடுப்பது போன்ற இருக்கும். அப்பொழுது கடவுள் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து விட்டார் என்று சொல்லி எண்ணி விடாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதைத்தான் தாவீது அந்த இக்கட்டான நேரத்திலும் அவர் செயல்பட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்னும் தாவீதினுடைய வாழ்வில் இதை பார்க்கின்ற பொழுது, தாவீதுதான் அடுத்த இஸ்ரவேலின் ராஜா என்பது சவுலுக்கு தெரிந்திருந்த பொழுது அதை கொலை செய்தார். கொலை செய்ய முயற்சித்தார். ஆனால் யோனத்தானை குறித்து பார்க்கும் பொழுது, இவர்தான் அடுத்த ராஜா என்று சொல்லி வரும் பொழுது அவரோடு கூட உடன்படிக்கை செய்து அவர் காப்பாற்ற முயற்சி செய்தார் என்று சொல்லி இப்பொழுது நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம். காரணம், அவர் தேவனை நேசித்தார், தாவீதை நேசித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் கர்த்தரை நேசிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்கிறவர்களாக இருக்க கடவுள் நமக்கு கிருபை தந்து வழி நடத்துவாராக. தாவீதினுடைய வாழ்வில் நெருக்கங்கள் மாத்திரமல்ல, அவருடைய வாழ்வில் அவர் வனாந்தரத்தில் அலைந்து திரிகின்ற சூழ்நிலை வருகின்றது. அப்பொழுது பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 21 அதிகாரத்தில் 1-6 முறை வரை உள்ள அந்த வசனங்களில் பார்க்கும் பொழுது, ஆசாரியனாகிய அகிமலேக்கின் இடத்திற்கு அவர் வருகின்றார். அப்பொழுது அவர் வரும் பொழுது அந்த இடத்துல கேட்கிறார், ஏதாவது புசிப்பதற்கு இருக்கிறதா என்று சொல்லும் பொழுது, அந்த சமூகத்து அப்பம் மாத்திரமே இருக்கிறது என்று சொல்கின்றார். அதுவும் பரிசுத்த ஸ்தலத்தில் சாப்பிடக்கூடிய, ஆசாரியர்கள் சாப்பிடக்கூடிய அந்த பரிசுத்தமான உணவு. ஆனா இப்ப அவர் கேட்கும் பொழுது, தாவீது பசியோடு இருக்கின்ற பொழுது அந்த சமூகத்து அப்பத்தை எடுத்து கொடுக்கின்றார். அவருக்கு மாத்திரமல்ல, அவரோடு இருந்தவர்களுக்கும் கொடுக்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னா, ஒரு பசியோடு வரும் பொழுது அவருக்கு ஒருவேளை அந்த சடங்காச்சாரங்கள் பாரம்பரியத்தை கருத்தில் கொள்ளாமல் அதை கடந்து அந்த ஆசாரியன் செய்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்னும் கோலியாத்தினுடைய பட்டயத்தை வாங்கி செல்கின்ற இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறும் பொழுது இதை தோவேகு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இவைகளை பார்த்து விடுகின்றார். இவர்களுக்குள்ளாக நடைபெற்ற சம்பாஷணைகள். அடுத்ததாக மத்தேயு 22:1-8 வரை உள்ள பகுதியில் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு வருகின்ற பொழுது பஸ்கா பண்டிகையின் 2வது நாளில் அவர்கள் அந்த கதிர்களை கொய்து அவர்கள் சாப்பிடுகின்றார்கள். பார்த்து கேட்கின்றார்கள், இப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாமா உம்முடைய சீஷர்கள் என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது நடைபெற்ற காரியத்தை இயேசு கிறிஸ்து கோடிட்டு காட்டுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த சமூகத்து அப்பங்களை அவர்கள் சாப்பிட்டார்களே என்று சொல்லி, அப்ப இதை எதை குறித்து சொல்லப்படுகின்றது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சில சடங்காச்சாரங்கள் பாரம்பரியங்களை நாம் பின்பற்றாதபடிக்கு மற்றவர்களுடைய பசி, நெருக்கங்கள் இவைகளில் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற காரியத்தை வெளிப்படுத்துகிறது. இதற்குரிய அடையாளம் அன்பின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். ஆனால் தாவீது அந்த இடத்தில் ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அவர் போகின்றார். இதனுடைய விளைவு பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 85 ஆசாரியர்கள் அந்த நாளில் சவுலுக்கு இந்த தோவேகு சொல்லிவிடுகின்றார். தாவீது இவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். இந்த நிகழ்வுகளை சொல்லும் பொழுது அவர்களை கொன்று விடுகின்றார்கள். பிள்ளைகள், பெண்கள், எல்லாரையும் கொன்று விடுகின்றார்கள். ஆடு, மாடு முதலான மிருக ஜீவன்களையும் கொன்று விடுகின்ற ஒரு காரியம் நடைபெறுகிறது. காரணம், சவுலுக்கு கர்த்தர் மீதும் பயம் இல்லை. அதோடு கூட கர்த்தருடைய ஊழியக்காரராகிய ஆசாரியர்களையும் அவர்கள் குடும்பங்களை அழித்து விடுகின்ற ஒரு கோப வெறியோடு கூட அந்த அளவிற்கு இவர் செயல்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாராக இருந்தாலும் பாவம் செய்யும் பொழுது அதற்குரிய கிரயத்தை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கின்றார்கள் சாமுவேல் இடத்தில், எங்களை ஆளும்படிக்கு ஒரு ராஜா எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அப்படியே நடைபெறுகிறது. அதனுடைய விளைவு இன்றைக்கு ஜனங்கள் பார்க்கும் பொழுது ஆசாரியர்களையே கொன்று விடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைக்கு எங்களுடைய நிலைமை என்ன என்று சொல்லி அவளுக்கு ஒரு மிகுந்த ஒரு கேள்விகளோடு கூட பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையை இந்த சவுல் ஏற்படுத்தி விடுகின்றதை பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த தாவீதினுடைய வாழ்வில் அவர் கண்ணீரையும் நெருக்கங்களையும் மாத்திரமல்ல, அவர் சொல்லுகின்றார், தனக்கு நேரிடுகின்ற இந்த இக்கட்டுகளில் இருந்து எல்லாம் 1 சாமுவேல் 26-24 வசனத்தில்
அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி என்னை விடுவிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கை செய்வதை பார்க்கின்றோம். இது நடைபெற்றதா என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும் பொழுது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைகின்ற காரியத்தை பார்க்கின்றோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 7:1 பார்க்கும் பொழுது தாவீதுக்கு சுற்றிலும் இருந்த எதிரிகள் இடத்திலிருந்து, சத்துருக்களின் இடத்திலிருந்து விடுதலையாக்கி அவருக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவதை பார்க்கின்றோம். 2 சாமுவேல் 22:1 நாம் பார்க்கின்ற பொழுது சத்துருக்கள் மாத்திரமல்ல, சவுலின் கைக்கும் கர்த்தர் தப்புவித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லி பிரசங்கி 3:4 நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. நம்முடைய கண்ணீர் வடிக்கின்ற காலம் ஒருவேளை இந்த காலமாக இருந்திருக்கலாம். ஆனால் நகைக்கவும் கர்த்தர் நமக்கு ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார் என்பதை அறிந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். 2வது வேத பாடமாக வாசிக்கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 37 50 வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து பந்தி இருக்கின்றார். அப்பொழுது பார்க்கின்ற பொழுது ஒரு பாவம் செய்த ஸ்திரீ, ஒரு பாவியான ஸ்திரீ அந்த பரிசேயனுடைய இல்லத்தில், சீமோன் என்று சொல்லக்கூடிய அந்த பரிசேயனுடைய இல்லத்திற்கு வந்திருக்கின்றார். அநேக பரிசேயர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த ஒரு சில பரிசேயரே அவரை கனப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப தன்னுடைய வீட்டில் அவர் விருந்தை ஏற்பாடு செய்கின்றார். இந்த நேரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த ஸ்திரீ அறிந்து தான் அழைக்கப்படாவிட்டாலும் கூட அவர் வருகின்றார். மரியாள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார், அது வேறு நிகழ்வு. இந்த நிகழ்வில் பார்க்கின்ற பொழுது அந்த பாவியான ஸ்திரீ அவருடைய விருந்தின் பின்பாக அவர் நின்று தன்னுடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை விழச் செய்து சிந்துகின்றார். அவர் அழுது கொண்டே இருக்கின்றார். அடுத்ததாக தன்னுடைய தலைமுடியினால் அவருடைய பாதங்களை துடைத்து விடுகின்றார். அடுத்ததாக அவருடைய பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியம் அந்த இடத்தில் நடைபெறுகிறது. இந்த பாதம் எப்படிப்பட்ட பாதம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த நிகழ்வில் சொல்லப்படுகிறது, சீமோனே, அப்போ அவர் நினைக்கின்றார், இந்த ஸ்திரீ யார், இவள் எப்படிப்பட்டவள் என்பதை எல்லாம் அறிந்திருப்பாரே என்று சொல்லி யோசிக்கும் பொழுது சீமையை பார்த்து அவர் சொல்லுகின்ற காரியம், யாருக்கு 2 பேர் கடன் படுகின்றார்கள். அப்படி கடன் படும் பொழுது ஒருவன் 50, இன்னொருவன் 500 வெள்ளிக்காசுகள் அவன் கடன் படுகின்றார்கள். அப்போ அவர்களுக்கு 200 பேருக்குமே மன்னிக்கப்படுகிறது. இதில் யார் அவர்களில் அதிகமாய் அன்பு கூறுவார்கள் என்று கேட்கும் பொழுது யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் அதிகமாய் அன்பு கூறுவார்கள் என்று சொல்லி இந்த காரியத்தை சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி அந்த காரியம் முடிவதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அந்த ஸ்திரீயை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்ற காரியம், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அதற்கு முன்னதாக ஒரு காரியம் சீமையை பார்த்து சொல்கின்றார், நான் உன்னுடைய வீட்டிற்கு வரும் பொழுது நீர் என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை என்று சொல்லி அவர் கேட்கின்றார். அவர்களுடைய யூத பாரம்பரியத்தை அந்த நாளில் நடைபெறாமல் போயிருக்கிறது. தன்னுடைய பாதங்கள் சுத்தம் செய்யாத பாதங்களை தன்னுடைய கண்ணீரினால், ஆனால் இவளோ தன்னுடைய கண்ணீரினால் என் பாதத்தை நனைத்து எனக்கு துடைத்து விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்ததாக நீ எனக்கு முத்தம் செய்யவில்லை, ஆனால் இவளோ நான் வந்தது முதற்கொண்டு ஓயாமல் முத்தம் செய்தாள் என்று சொல்லி அந்த தாழ்மையை அந்த இடத்தில் காட்டுகின்றது. தன்னுடைய விலையேற பெற்ற அந்த தைலத்தை அவர்களுடைய பாதம், நீ என் தலைக்கு எண்ணெய் பூசவில்லை, ஆனால் இவளோ என்னுடைய பாதத்தில் எண்ணெய் பூசி இந்த தைலத்தை ஊற்றினாள் என்று சொல்லி அந்த இடத்தில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அடுத்ததாக சொல்லப்படுகின்ற காரியம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். 47வது வசனத்தில், மிகவும் இவள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாள், அன்பின் வெளிப்பாடாக அவள் கண்ணீர் வடித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். 50வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்று சொன்னார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான திருச்சபையாரே, கண்ணீர் ஒரு முடிவு அல்ல. அது நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்ணீர் வடித்தாலும் கர்த்தர் அந்த கண்ணீரை கணக்கு வைக்கின்ற கர்த்தர், அந்த கண்ணீரை துடைக்கின்ற கர்த்தர், அதோடு கூட சமாதானத்தை கொடுக்கின்றவர், பாவ மன்னிப்பை கொடுக்கின்றவர். இந்த பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையை நாம் வாசித்து அதன்படி நடப்பதாலும் இந்த வார்த்தையினால் நாம் சுத்திகரிக்கப்படுகின்றோம். ஆகவே நான் கடந்த நாட்களில் சொன்னது போல நமக்கு இந்த நாட்களில் அதிகமாய் நீங்கள் வேதத்தை வாசியுங்கள். வாசிக்க வாசிக்க உங்களுடைய வாழ்வில்
லகுவான சூழ்நிலையை நாம் அனுபவிப்பதை நாம் பார்க்க முடியும். வார்த்தையினால் சுத்திகரிக்கப்படுவோம், ஆண்டவருடைய இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுவோம். அப்பொழுது பார்க்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்கும். சமாதானத்தோடு கூட நாம் இந்த உலக வாழ்வில் நாம் வாழ்வதற்கு கடவுள் நமக்கு கிருபை கொடுத்து நம்மை வழி நடத்துவார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், யாரை குறித்தும், குறிப்பாய் நமக்கு தீங்கிழைத்தவர்களை குறித்து கூட நாம் எரிச்சல் உள்ளவர்களாக கோபதாபத்தோடு நாம் இராதபடிக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர்களை மனதார மன்னித்து அவளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தீங்கிலிருந்து நம்மை விலக்கி காப்பது மாத்திரமல்ல, கடவுள் நமக்கு நல்ல சரீர சுகத்தையும் சிந்தனையில் தெளிவையும் இந்த சமுதாயத்தில் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கடவுள் நமக்கு கிருபை தந்து வழி நடத்துவார். ஆகவே வரக்கூடிய நாட்களில் மகிழ்ச்சியான காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம். விரைவில் கூடிய சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன் பீரியட் முடிந்து நம்முடைய சகஜமான வாழ்வுக்கு வருவதற்காக நாம் ஊக்கமாய் நமக்கு கிடைத்த நேரங்களில் நாம் ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர், நீர் எங்களை இதுவரைக்கும் நீர் அற்புதமாய் காத்து நடத்தி வந்தீர். இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி தாவீது மிகவும் அழுதார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் அவர் எவ்வளவாய் நெருக்கப்பட்டாரோ, எவ்வளவாய் அழுதாரோ, ஆனால் அவருடைய வாழ்வில் மாறுதல்கள் நடைபெற்றது என்று சொல்லி பார்க்கின்றோம். யோனத்தான் கர்த்தரை நேசித்தார், தாவீதை நேசித்தார். ஆகவே அவளுக்கு உதவி செய்தார்கள். சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு அவருக்கு உள்ளாக இருந்த பொறாமையின் காரியம் மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இல்லாமல் ஆசாரியர்களை கொலை செய்கின்ற அளவிற்கு ஒரு கோப வெறியோடு கூட செயல்பட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலும் ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம், யாராக இருந்தாலும் நாங்கள் பாவம் செய்யும் பொழுது அதற்குரிய கிரியத்தை நாங்கள் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டு உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சுத்திகரிக்கப்படும் பொழுது இந்த சமுதாயத்தில் நாங்கள் உமக்கென்று ஒரு பரிசுத்தமான சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதோடு கூட விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடைய போ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய நாங்கள் எவ்வளவாய் நாங்கள் கண்ணீர் வடிக்கின்றோமோ அவ்வளவாய் உம்மில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் என்பதின் அடையாளமாய் இருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் சாமி, இந்த லாக்டவுன் பீரியட் முழுமையாய் மாறி ஆண்டவரே எங்களுடைய சகஜ வாழ்வுக்கு வரத்தக்கதாக இந்த கொரோனாவை முழுமையாய் மேற்கொள்ளுவதற்கு கர்த்தர் நீர் கிருபை தந்திருளும்படியாகும் இடத்தில் தாழ்மையோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருச்சித்தத்திற்கு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்கின்ற அந்த வார்த்தை எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவேற அருள் தாரும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.